உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நீங்க தயாரா? வணக்கம் நண்பர்களே, இந்த விளக்க தொகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒரு அபாரமான, எதற்கும் வளைந்து கொடுக்காத ஒரு மாபெரும் ஆற்றல் தூங்கிட்டு இருக்கு. ஆனா அது எப்படி தட்டி எழுப்புவது? பலரும் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமைய பயன்படுத்தாமலேயே அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. உங்க வாழ்க்கை பயணத்துல உங்களோட மறைந்திருக்கும் அந்த மாபெரும் சக்திய எப்படி முழுமையா வெளிப்படுத்துவது, தடைகளை எல்லாம் சுக்குநூறா உடைச்சு எப்படி முன்னேறுவது அப்படிங்கறத தான் இந்த தொகுப்பு மூலமா நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க, உங்க வாழ்க்கையே மாற்றி அமைக்க போற ஒரு சூப்பரான செயல் திட்டம். தனியா உட்கார்ந்து இருக்கும்போது அடடா, வாழ்க்கையில நாம விரும்பிய இடத்துக்கு இன்னும் போக முடியலையேன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்க கூட படிச்சவங்க, நண்பர்கள்னு பலரும் உங்களை விட வேகமா முன்னுக்கு வர்றதை பார்க்கும்போது உங்க மனசு லேசா தயங்குதா? நாம மட்டும் இங்கே தேங்கிட்டோமோங்கிற அந்த வலியும் எதிர்காலத்தை பற்றிய அந்த பயமும் எனக்கு நல்லாவே புரியுது. இது வெற்றி பெற துடிக்கிற பலருக்கும் வர்ற ஒரு இயல்பான உணர்வு தான். ஆனா இந்த வலி ஒரு எண்ட் கார்டு கிடையாது. இது உங்களை விழித்தெழ செய்யற ஒரு அலாரம். இந்த நெகட்டிவ் எண்ணம் உங்களை முடக்கி போட ஒருபோதும் நீங்க அனுமதிக்கவே கூடாது. இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. ஒரு விதையோட பயணத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு சின்ன விதை மாபெரும் மரமா உருவாவதற்கு கண்டிப்பா கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது இருண்ட மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கும் போது வெளியிருக்கிற யாருக்கும் அதோட உண்மையான வலிமை என்னன்னு தெரியாது. அந்த இருண்ட மண் அப்படிங்கிறது இந்த சமூகம் உங்க மேல திணிக்கிற அழுத்தங்களும் அவமானங்களும் தான். நீங்களும் அந்த விதையை போன்றவர் தாங்க. இன்னைக்கு நீங்க சந்திக்கிற இருளும் கஷ்டங்களும் வலிகளும் உங்களை அழிக்க வந்தவை கிடையாது. நாளைக்கு நீங்க அந்த மண்ணை தொலைச்சு ஒரு மாபெரும் சக்தியா, ஒரு பிரம்மாண்டமான மரமா வெளியே வர்றதுக்கான மிக கடுமையான பயிற்சிகள் அப்படிங்கறத முழுமையா புரிஞ்சுக்கோங்க. இருளை பார்த்து பயப்படாதீங்க, இது உங்க வேர்களை பலப்படுத்துற நேரம். பல நேரங்கள்ல நாம ஏதாச்சும் ஒண்ணுல தோத்துட்டா அவ்வளவுதாண்டா வாழ்க்கையை முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில தோல்விங்கிறது ஒரு போதும் முற்றுப்புள்ளி கிடையாது. அது உங்க பயணத்துல ஒரு சின்ன கமா மட்டுமே. கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு இன்னும் பலமா மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு சின்ன இடைவெளிதான் அது. 1000 முறை பல்பு கண்டுபிடிக்க தோற்ற தாமஸ் ஆல்வா எடிசனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த 1000 தோல்விகளும் முற்றுப்புள்ளிகள் இல்ல, வெற்றியை நோக்கி போன காட்புள்ளிகள் தான். இந்த உலகத்துல இமாலய சாதனை படைச்ச அத்தனை பேரும் ஏதோ ஒரு கட்டத்துல உன்னால முடியாதுன்னு முகத்துக்கு நேரா சொல்லப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவங்க தாங்கிறது நீங்க ஆழமா உணரணும். அந்த புறக்கணிப்பு தான் அவங்கள பட்ட தீட்டுச்சு. உங்க முயற்சிகள்ல நீங்க சறுக்கி கீழே விழும்போது இந்த உலகம் உங்களை பார்த்து ஏளனமா சிரிக்கத்தான் செய்யும். உங்க குறைகளை மட்டுமே பேசி ரசிக்கும். அதுதான் இந்த உலகத்தோட இயல்பு. ஆனா அதை நினைச்சு உங்க ரூம்குள்ளேயே முடங்கிடாதீங்க. அந்த தற்காலிக வலிய உங்களோட ஆயுதமா மாத்துங்க. ஏன்னா நீங்க மீண்டும் வீர்கொண்டு எழுந்து நிற்கும் போது அதே உலகம் உங்களை பார்த்து மிரண்டு போய் வியக்கும். உங்களை பார்த்து சிரிச்ச அதே மனிதர்கள் நாளைக்கு உங்களை பார்த்து கை தட்டுவாங்க, உங்களை தேடி வந்து அட்வைஸ் கேட்பாங்க. அந்த மாபெரும் வெற்றியை நோக்கி உங்களை முழு வேகத்துல உந்தி தள்ளுங்க. இங்க நம்ம உண்மையான எதிரி யாருன்னு தெரியுமா? நாம சந்திக்கிற தோல்விகள் கிடையாது, நம்ம முடக்கம்தான். ஐயோ, மறுபடியும் தோற்றுவோமோங்கிற பயத்துல எந்த ஒரு புது முயற்சியும் செய்யாம அப்படியே நிக்கிறது தான் மிகப்பெரிய ஆபத்து. தோற்று போவதை பார்த்து பயப்படாதீங்க, எதையுமே செய்யாம காலம் கடத்துவதை நினைச்சு பயப்படுங்க. ஒரு இடத்துல அப்படியே தேங்கி நிக்கிற தண்ணியை விட தடைகளை தாண்டி ஓடுற நதிக்கு தான் மதிப்பு அதிகம், பவரும் அதிகம். தேங்கிய தண்ணி காலப்போக்குல சுவடு தெரியாம மறைஞ்சிடும். அதனால உங்க பயத்தை தாண்டி அந்த முடக்கத்தை உடை தெரிஞ்சு அந்த முதல் அடியை இன்னைக்கே இப்பவே எடுத்து வைங்க. இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இது எப்படி முன்னாடி பார்த்த விஷயத்தோட பொருந்துதுன்னு பாருங்க. இப்போ இந்த உலகத்திலேயே ரொம்ப சமமான, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதத்தை பத்தி பார்ப்போம். அதுதான் N24. ஆமாங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும், ஏழையோ பணக்காரனோ, சமமாக கிடைக்கிற மிகப்பெரிய சொத்து டெய்லி நமக்கு கிடைக்கிற இந்த 24 மணி நேரம் தான். வெற்றி பெற்றவனுக்கும் அதே நேரம் தான், தோற்றவனுக்கும் அதே நேரம் தான். இந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி திட்டமிட்ட பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் நம்ம தலையெழுத்தையே தீர்மானிக்குது. ஒவ்வொரு நாளும் விடியும் போது உங்களுக்கு ஒரு சூப்பரான புதிய வாய்ப்பு வழங்கப்படுது அப்படிங்கறத மறந்துடாதீங்க. நம்ம நிகழ்காலத்தை நம்ம எப்படி செதுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்காலத்தோட அஸ்திவாரம். முடிஞ்சு போன நேற்றைய கவலைகள்லையும் இனி வரப்போற நாளைய பயத்திலையும் உங்களோட இன்றைய பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. உங்க இலக்கை நோக்கி இடைவிடாம ஓடும்போது பல தடைகள் வரலாம், கால்கள் வலிக்கலாம், உங்க மூளை போதும் நிறுத்திடு, ரெஸ்டடு அண்ணன் உங்ககிட்ட கெஞ்சலாம். ஆனா அந்த வழியை தாண்டி இன்னும் ஒரே ஒரு அடி, இன்னொரு 5 நிமிஷம்னு உங்களை நீங்களே தட்டி கொடுத்து முன்னாடி தள்ளுங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அடி தான் வெற்றியாளர்களை உருவாக்குது. ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யற அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒரு நாள் அசைக்க முடியாத மிகப்பெரிய வெற்றியா உருவெடுக்கும். ராத்திரி நேரத்து இருட்டுல 2 விதமான ஆட்கள் இருக்காங்க.
ஒருத்தர் எந்த கவலையும் இல்லாம சுகமா கனவு கண்டுட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் முழிச்சிருந்து தன்னோட இலக்கிற்காக கடுமையா உழைச்சிட்டு இருப்பாரு. யார் இப்படி முழிச்சிருந்து தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களாலதான் மத்தவங்க கனவா மட்டுமே காண்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையை நிஜத்துல வாழ முடியும். உங்களோட தொடர்ச்சியான யாருக்கும் தெரியாத அந்த ரகசிய உழைப்பு தான் உங்களை அசாத்தியமான உயரத்திற்கு கொண்டு செல்லும். தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு வலிகளை பொறுத்துக்கிட்டு நீங்க உழைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க உலகை ஆளுவதற்கான ஒரு தரமான முதலீடு. உங்களை நீங்களே முழுமையா நம்பாதவரை கடவுளே நேர்ல வந்தாலும் உங்களுக்கு உதவ முடியாதுங்க. என்னால் முடியும் அப்படிங்கிற இந்த ஒற்றை மன்ற உங்க மூச்சா மாறணும். அது உங்க ரத்தத்துல ஒவ்வொரு அணுவா ஓடணும். 1000 பேர் உங்களை எதிர்த்து நின்னாலும் இந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தா மட்டுமே உலகத்தோட எந்த ஒரு மிகப்பெரிய தடங்களையும் உங்களால சுக்கு நூறா உடை தெரிய முடியும். உங்க மேல உங்களுக்கு இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் உங்களுக்கான கவசம். உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் இந்த வாக்குறுதி தான் உங்க வாழ்க்கையை வேரோட மாத்த போகுது. சோ இங்க மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த உலகம் தங்களுக்கு தெரிஞ்ச சின்ன அளவுகோலை வச்சு உங்களை எப்படி வேணாலும் எடை போடலாம். அதை கொஞ்சம் கூட செட்டப் பண்ணாதீங்க. எந்த காரணத்து கொண்டும் உங்க சுய மதிப்பை நீங்களே குறைச்சு மதிப்பிடவே கூடாது. உங்களை நோக்கி வர விமர்சனங்களுக்கு வார்த்தைகளால பதில் சொல்லாதீங்க. உங்களோட பிரம்மாண்டமான செயல்கள் மூலமா அவங்க நினைச்சது முற்றிலுமா தப்புன்னு நிரூபிங்க. மத்தவங்க உங்க மேல வீசுற கற்களை கொண்டு உங்களுக்கான வெற்றி மாளிகையை கட்டுங்க. அவங்க வீசுற ஒவ்வொரு விமர்சனத்தையும் நீங்க மேல ஏறி போறதுக்கான உறுதியான படிக்கற்களா மாத்துங்க. உங்க வெற்றி தான் அவங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பதிலடி. நண்பர்களே, நாம சிந்திக்க வேண்டிய ஃபைனல் பாயிண்ட் இதுதான். காலம் யாருக்காகவும் காத்துட்டு இருக்காது. ஒவ்வொரு நொடியும் நம்ம கைகளை விட்டு நழுவி போய்கிட்டே இருக்கு. உங்க கனவுகளை நனவாக்க நீங்க காத்திருந்தது போதும். வெற்றிங்கிறது சோம்பேறிகளுக்கு கிடைக்கிற பரிசு கிடையாது. அது இலக்கை நோக்கி ஓடி உழைக்கிறவங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு வீரப்பயணம். உங்க முதல் அடி இன்னைக்கா அல்லது என்றைக்குமே இல்லையா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கே தொடங்குங்க, இப்போதே தொடங்குங்க. உங்க மாபெரும் சக்தி இந்த உலகத்துக்கு உணர்த்த வேண்டிய நேரம் இது. ஆல் தி பெஸ்ட்.